திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாருங்க தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்கிறார். பொதுவா ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ பலமாக இருந்து விட்டால் எப்படி அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுதான் ஒரு பலன். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் ஏழரை சனி, ராகு கேது சரியில்லை, தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான விஷயம் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஏழரை சனி நடந்து கொண்டு இருந்தாலும் மேஷ ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலமா தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். செவ்வாய் தன்னுடைய வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது எத்தனை எதிரிகள் தொல்லைகள் வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை வந்துடும். தெய்வ அனுகிரகம் இந்த மாசம் இருக்கும். பெயர் புகழ் மதிப்புக்கு குறைவு இருக்காது. எப்படி நீங்க எந்த விஷயத்த நோக்கி போறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கை வந்து சேரும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி ஆகிறார். தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜாதகத்துல விபரீத ராஜயோகமாக மாறி கொஞ்சம் பண வரவு, வெளியே எங்காவது பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வராம இருக்கு, அந்த பணம் வரவே வராதுன்னு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அது உங்களுக்கு பாதி பணமாவது திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். மறைமுகமாக தாக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே விலக போகுது. உங்களுக்கு இருந்து வந்த கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு நிச்சயமா கிடைக்கும். அதே போல 2 7 குடையவராகிய சுக்கிரன் பாருங்க 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்ப 2 குடையவர் 7 குடையவர் 3ஆம் வீட்டுக்கு போது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல யோகமான காலகட்டங்கள். பேச்சை தொழிலாக வைத்து வாழக்கூடியவர்களுக்கும் இது ஒரு அமைப்பான காலகட்டங்கள். நல்ல பண வரவு, பொருளாதாரம், கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொருளாதாரத்துல நீங்க கீழே இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி பண்றதுக்கு அளவுக்கு இந்த சுக்கிரன் கொடுத்துருவார். பொதுவாகவே 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி. இந்த கைப்பகுதியில மகாலட்சுமி கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வாசம் செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல பாருங்க 9 12ஆம் அதிபதியான குரு கீழே இறங்குறார், உச்சமாகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பயிற்சி நடக்குது. இப்போ குரு பயிற்சி 18ஆம் தேதிக்கு மேல வந்த உடனே மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். செவ்வாயினுடைய பார்வை குரு மேல விழுகும். அப்போ செவ்வாயினுடைய பார்வை குரு மேல விழுகும் போது கண்டிப்பாக இது சந்திரமங்கல யோகத்துக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப வீடு சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது மேஷராசிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதுல இருந்து தப்பித்து வர்றதுக்கு ஒரு வழியை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம சனிய குரு பார்க்கு இங்க இருந்து, அப்போ இங்க சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏழரை சனி. அப்ப இங்கிருந்து குரு சனி பார்க்கும்போது ஏழரை சனியினுடைய தாக்கம் இந்த வருடம் முழுவதுமே கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல புதன் மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. இது என்னன்ட்டுன்னா சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் சுக்கிரனும் வருது. இது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம். அது ஒரு 15ஆம் தேதி வரைக்கும். அந்த 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பரிவர்த்தனை யோகத்தை பெறப்போகிறார்.